செய்ய போகிறது மாங்காய் பக்கோடா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க. முதல்ல நான் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காவை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மாங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இதை கூட இது வந்து ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இதை இப்போது இதுமாரி குறப்பாக அரைச்சி எடுத்துங்க பாருங்கள். இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 10 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போடுறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 கப் வெங்காயம், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கொத்தமல்லி சிறிதளவு போட்டுங்க. கறிவேப்பிலை சிறிதளவு, 1 ஸ்பூன் உப்பு. இது தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியெலாம் ஊற்றாமல் இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் லைட்டாக கலரி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ரொம்ப இது ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக. அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க எப்படி பொரிச்சு எடுக்குன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் போட்டுக்கலாம். நீங்கள் போடும்போது கொஞ்சம் உதிரியாக போடுங்க. போட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தூளாகிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்துடலாம். இந்த அளவு மீடியமா ப்ரௌன் கலர் வந்ததை நீங்க எடுத்துருங்க. இப்போ நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலர் பொன்னிறமாக வரட்டும் கறிவேப்பிலை லைட்டாக. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம சாப்பிடும்போது மொரமொரன்னு இருக்குது. இப்போ மாங்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான மொரமொரப்பான மாங்காய் பக்கோடா ரெடி. இது தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள்.